இதனை அறிந்த அவர்களது தந்தை இவர்களுக்கு ஒற்றுமை பற்றிய பாடம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஒரு நாள் நால்வரையும் ஆளுக்கு ஒரு மரக்கம்புகளை எடுத்துட்டு வர சொல்லி ஒவ்வொரு மரக்கம்புகளையும் தனித்தனியாக உடைக்க சொன்னார். அவர்கள் 4 பேரும் தனியாக இருந்த மரக்கொம்பை எளிதாக உடைத்து விட்டனர். அதற்கு பிறகு 4 கம்புகளையும் கயிறால் ஒன்றாக சேர்த்து இறுக கட்டி ஒவ்வொருவராக அந்த கயிறால் கட்டிய கம்புகளை உடைக்க சொன்னார். ஆனால் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த கம்புகளை அவர்களால் உடைக்க முடியவில்லை. இப்போது ஒற்றுமையின் பலம் என்ன என்பதை அவருடைய 4 மகன்களும் உணர்ந்து ஒற்றுமையாக வாழ கற்றுக்கொண்டனர். ஒற்றுமை மட்டுமே மிகப்பெரிய பலம். அந்த ஒற்றுமை மட்டும்தான் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஒற்றுமையோடு ஆண்டுதோறும் சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மாள் ஸ்ரீ சங்கரன் சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு 1ஆம் திருநாள். இந்த நன்னாளில் சங்கரன் கோவில் சுற்றியுள்ள சுமார் 350க்கு மேற்பட்ட ஊர் மக்கள் ஒன்று கூடி தேவர் பொது மண்டகப்படி விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி வருவது உள்ளபடியே சங்கரன் கோவில் மண்ணிற்கும் எங்கள் குடும்பத்திற்கும் நீண்ட நெருங்கிய தொடர்புகள் உண்டு. எங்களுடைய பூர்வீக